இங்க பாருங்க, ரேஷன்ல துவரம் பருப்பு கொடுக்குறாங்களாம். போன மாசமும் அங்கே இப்போ போய் வாங்கிட்டு வந்துருங்க. போய் வாங்கிட்டு வரேன். இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க. கூட்டாண்டில் போனோன்னா ஒரு வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன இந்த பருப்பு வாங்கிட்டு வந்துருக்கீங்க? எத்த பெருசு இருக்கு. கொடுத்து தான் வாங்கிட்டு வரலாம். நான் என்ன போய் துவரம் பருப்பு செஞ்சு வாங்கிட்டு வர முடியும்? என்னம்மா பேசிட்டு இருக்கியா? இந்த பருப்பு பெருசா இருக்குல்ல, அது வேகாதுன்னு சொன்னேன். சாம்பாருக்கும் அவ்வளவா நல்லா இருக்காது. இருந்தாலும் நம்ம தான் வேக வச்சிருவோம். ஒரு கப் புழுங்கல் அரிசிக்கு ஒரு கப் துவரம் பருப்பு 3 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 5-6 பட்டை மிளகா, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி குறப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி போட்டு கருவேப்பிலை தாராளமாகவே போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்து இது மாதிரி அடையாக தட்டி எடுத்தோம்னா மொறுன்னு அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. அப்புறம் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி தோசையாகவும் ஊற்றி எடுத்துக்கலாம். தோசை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு தான் தோசை. இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ சாப்பிட்டு பார்த்துலாம். டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இந்தாங்கம்மா. இந்த பருப்பை போட்டு தோசை ஊற்றிட்டியா? ஆமாம்மா. இதாங்க சாப்பிட்டு. உடப்பட ரொம்பவே நல்லா இருக்கு தோசை. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.